உலகில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அங்கே மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவமனைகள் இருப்பது வழக்கம். ஆனால் ஒரு நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்றும் அங்கே ஒரு மருத்துவமனை கூட கிடையாது என்றும் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்கவே வியப்பாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் புனித தலமாகவும் உலகின் மிகப்பெரிய நாடாகவும் கருதப்படும் வாடிகன் சிட்டி தான் இந்த விசித்திரமான சூழலை கொண்டுள்ளது. இத்தாலியின் தலைநகரமான ரோமிற்குள்ளேயே ஒரு தனி நாடாக செயல்படும் வாடிகன் சிட்டி தனது எல்லைக்குள் ஒரு மருத்துவமனையை கூட கொண்டிருக்கவில்லை. வாடிகன் சிட்டியில் மருத்துவமனைகள் இல்லாததற்கு வறுமையோ அல்லது வசதி குறைவோ காரணமல்ல. வெறும் 0.49 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நாடு மிகவும் சிறியது என்பதுதான் முதல் காரணம். மேலும் இதை சுற்றியுள்ள ரோம் நகரிலேயே உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகள் மிக அருகிலேயே இருப்பதால் தனது எல்லைக்குள் தனியாக ஒரு மருத்துவமனையை உருவாக்க வாட்டிகன் அரசு விரும்பவில்லை. இதன் விளைவாக கடந்த 1929ஆம் ஆண்டு வாட்டிகன் ஒரு தனி நாடாக உருவானது முதல் இன்று வரை அங்கே ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. அங்கே வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக ரோம் நகரில் உள்ள மருத்துவமனைகளுக்கே அழைத்து செல்லப்படுவார்கள். இதனால் அந்த குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் இத்தாலியில் பிறந்ததாகவே குறிப்பிடப்படுகிறது. சுமார் 900க்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டில் போப்பாண்டவர் மற்றும் மத குருமார்களே பிரதானமாக வசிக்கின்றனர். இவ்வளவு அமைதியான மற்றும் புனிதமான இடமாக கருதப்பட்டாலும் வாட்டிகன் சிட்டி மற்றொரு விசித்திரமான சாதனையையும் வைத்துள்ளது. உலகிலேயே அதிக குற்றங்கள் நடக்கும் நாடுகளின் பட்டியலில் இதுவும் ஒன்று. ஆனால் இதற்கு அந்த நாட்டு மக்கள் காரணமல்ல. ஆண்டுதோறும் இங்கே வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளே இதற்கு காரணம். மக்கள் தொகை குறைவாகவும் சுற்றுலா பயணிகள் அதிகமாகவும் இருப்பதால் தனிநபர் கணக்கீட்டின்படி இங்கே குற்ற விகிதம் அதிகமாக காட்டப்படுகிறது. மருத்துவமனையே இல்லாத 100 ஆண்டுகளாக பிறப்பே நிகழாத இந்த விசித்திரமான நாடு இன்றும் உலக பயணிகளை தன்பால் ஈர்த்து வருகிறது.